ரஷ்யாவோட அதிபருக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டம் எழுறதுக்கு தயாரா இருக்கு. ரஷ்யாவோட அதிபர் அவரோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நிறைய இடத்துல அவரோட பப்ளிக் அப்பியரன்சஸை குறைச்சிட்டாரு. கூடிய சீக்கிரத்தில் ஒரு அசாசினேஷன் அட்டம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப பாதுகாப்பான இடத்துல முன்னெல்லாம் பார்த்தோன்னா ரஷ்யாவோட அதிபர் அடிக்கடி அவரோட வீடியோக்களை வெளியிடுறது இந்த மாதிரி செய்திகள் எல்லாமே வரும். ஆனால் இப்போ அது எல்லாமே குறைஞ்சிருக்கு. ஸோ ரஷ்யாவோட அதிபர் பங்கரில் பதுங்கி இருக்காரு. அவருக்கு எதிரான ஒரு கூப் இந்த இடத்துல வரதுக்கு தயாராக இருக்குன்னு ஒரு ஆர்டிக்கல் வெளியில் வந்திருக்கு. இந்த மாதிரி ரஷ்யாவுக்கு எதிரான ஆர்டிக்கல் வரப்பவே ஆல்மோஸ்ட் அது வெஸ்டர்ன் மீடியாஸ்னால தான் கொண்டு வரப்படும். ஆனால் எப்பயும் இல்லாத அளவுக்கு அதில் அவங்க பேசியிருக்கக்கூடிய சில விஷயங்கள் இப்போ நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸோட ஒத்து போகிற மாதிரி இருக்கு. ஸோ அதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மைகள் என்ன, இதை நம்மளால கம்ப்ளீட்டாக புறம் தள்ளிடவும் முடியாது. ஏன்னா 2023 வாக்னர் குரூப்போட சீஃபாக இருந்த பிரிகோசின் அவர்கள் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அப்போ ரஷ்யாவுக்குள்ள புதினோட அரசாங்கம், புதினோட ராஜ்யம் முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஸோ இதை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். நான் இந்த வார்த்தையை சொன்னப்போ நிறைய பேர் என்னடா நீ இப்படி பேசுகிற மாதிரி அவங்களோட கோவத்தை காட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனால் உண்மையிலே பேச வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. சமீபத்தில் நடந்த நிகழ்வுகள் அதை ரொம்பவே தெளிவாக காட்டியிருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் அக்கே தான் பிக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல்ல இந்த செய்தியை வெளியிட்டது யாரு? வெஸ்டர்ன் மீடியாஸ் ரஷ்யாவுக்கு எதிராகவும் ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதினுக்கு எதிராகவும் இது வரைக்கும் என்னென்ன மாதிரி செய்திகளை வெளியிட்டிருக்காங்கன்னு தெரியும். ஒரு தடவை பார்த்தோன்னா அவருக்கு பக்கவாதம் வந்துருச்சு, ஒரு தடவை பார்த்தோன்னா ஒரு மயங்கி விழுந்துட்டாரு, புதின் அவர்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டு இறந்துட்டாரு, அவரோட க்ளோன் தான் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு, பாடி டபுள் பண்றாங்க, புதின் அவர்கள் ரஷ்யாவிலே கிடையாது, புதின் அவர்கள் ஹியூமனே கிடையாது, ஒரு ஏலியன் சொல்லக்கூடிய அளவுக்கு ஏகப்பட்ட கட்டுக்கதைகளை இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இது வெஸ்டர்ன் மீடியாஸோட ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவும் பார்க்கப்படுது. பொதுவாக எப்போ ஒரு மீடியா இல்ல எப்போ ஒரு நாடு இதை கையில் எடுப்பாங்கன்னா, இன்டர்னலி நீங்க எப்போ ஒரு தரப்பை உடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ இந்த மாதிரி ரூமர்ஸை கிளப்பி விட்டு ரிப்பீட்டடா அது சம்மந்தப்பட்டது அவங்களுக்கு ஃபீட் பண்றப்போ, அது சம்மந்தப்பட்ட செய்திகளை வெளியிடுறப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அது அவங்களே நம்ப வச்சிடும். இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவும் சைக்காலஜிக்கல் வார்ஃபேரோட ஒரு ஆப்ஷனாகவும் பார்க்கப்பட்டு இருக்கு. ஆனா CNN இப்ப சமீபத்தில் வெளியிட்டு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஸ்டோரிஸோட ஒரு அங்கமா ரஷ்யாவை பத்தின இந்த ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்போர்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்றத சொல்றேன், அதுக்கப்புறமா அதுக்கு என்னென்ன காரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, இல்ல அதுக்கு ப்ரூஃபா ரியல் டைம்ல இப்ப நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸோட ஒத்து போகிற மாதிரி என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் இந்த உக்ரைன் யுத்தத்தில் 5வது வருஷமா இந்த யுத்தம் நடந்துட்டு இருக்கு. இந்த உக்ரைன் யுத்தத்தில் அவர் நினைச்ச அளவுக்கு வெற்றி அவரால் பெற முடியல. ஸோ இது அங்க இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்கள், ஒலிகாக்ஸ்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு மத்தியிலையும் புதினோட ரொம்ப க்ளோஸான இன்னர் சர்க்கிளையும் புதின் அவர்களோட அந்த நம்பிக்கையை இழக்க வச்சிருக்கு. இந்த நம்பிக்கை இழந்தது மட்டும் இல்லாம உக்ரைன் யுத்தம் காரணமா ரஷ்யா அதிபரோட ரேட்டிங், அந்த தலைவருக்கான அந்த ரேட்டிங் ஆனது ரொம்ப ஆல் டைம் லோ, இந்த யுத்தம் தொடங்கினதுக்கு அப்புறமா ஆல் டைம் லோல இருந்துட்டு இருக்கு. அதனால ரஷ்ய மக்களை நீங்க எங்களை ரொம்ப நாளா இந்த யுத்தத்துக்குள்ள தள்ளிட்டீங்க, அதனால நீங்க எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அவருக்கு எதிரான ஒரு புரட்சி இல்ல ஒரு ராணுவ புரட்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மக்கள் புரட்சியாகவும் நடக்கலாம், இல்ல ராணுவ புரட்சியாகவும் நடக்கலாம். அப்படி அதுவும் இல்லைன்னா இந்த பவர் ஸ்ட்ரகிள் காரணமா என்னடா இது இவரால் இது எதுவுமே பண்ண முடியல, நம்ம நாட்டை இவர் தோக்கடிச்சிருவான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பயத்துல அவருக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய அதிகாரிகளே இதை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. சரியா இருக்கே, இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க, அது எப்படி ரியல் டைமோட ஒத்து போகும்னு நிறைய பேருக்கு தோணலாம். இப்போ அடுத்து நடந்திருக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ் சொல்றேன். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் மோஸ்டா இப்போ அவரோட பப்ளிக் அப்பியரன்ஸ்ன்றது கிடையாது. அண்ட் இதுல இவங்க கொடுத்திருக்கக்கூடிய நல்ல ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, 9ஆம் தேதி ரஷ்யாவோட வெற்றி தின கொண்டாட்டத்தை அன்னைக்கு ஸ்டேட் டுமாவை சேர்ந்த பல நபர்கள் இந்த இடத்துல இன்வைட் பண்ணப்படலை. இதற்கு காரணமா என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆர்டிக்கல்ல பார்த்தோம்னா, அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டைஸ்டு ஜோனை 4 மடங்கு அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ரஷ்யாவோட அதிபர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து செக்யூரிட்டி ஜோனை ஒன்று உருவாக்குறதுக்காக மற்ற நபர்களோட எண்ணிக்கை, அதாவது முழுக்க முழுக்க அவரோட பாதுகாப்பு அதிகாரிகள் மட்டுமே அவர் சுற்றி இருக்கணுன்றதுக்காக இந்த டூமாவை சார்ந்த நபர்கள் அந்த இடத்துக்கு இன்வைட் பண்ணப்படலன்றதை சொல்லியிருக்காங்க. அண்ட் அவரோட வேல்டை ரெசிடென்சிலையும் யாரும் அவர் சந்திக்கிறதுக்கான அனுமதின்றது கிடையாது. இன்கேஸ் அவரை சந்திக்கிறதுக்கு யாராவது வந்தாலும் 5 கட்ட பாதுகாப்பு சோதனைகளை தாண்டி, இன்க்ளூடிங் ஒரு ஃபுல் பாடி செக், இதை தாண்டி தான் அவரை சந்திக்கிறதுக்கு அனுமதிக்கப்பட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒன்றா வச்சு பார்க்குறப்போ லாஸ்ட்டாக எந்த பப்ளிக் அப்பியரன்ஸும் இல்லை. இப்போ விக்டரி டே பரேட் அன்னைக்கு ஸ்டேட் டியூமாவோட முக்கியமான நபர்கள் அழைக்கப்படலை. அவரை பார்க்க போகிற ஒவ்வொரு நபர்களுக்கும் இவ்வளோ பெரிய ஒரு செக்யூரிட்டி செக் இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ அவரை கொல்றதுக்கான அந்த ஒரு அட்டெம்ப்ட் இல்லை அவருக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா இந்த செய்திகள்ல சொல்லியிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு தடவையும் இவரோட லொகேஷன்ன்றது மாற்றப்படுறப்போ நார்மலாக கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அப்டேட், பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு கொடுக்க வேண்டிய அப்டேட் ஆனது
ஆனது கடைசி நேரத்தில் கொடுக்கப்படுறதா சொல்றாங்க. கிரஸ்னோடார் ரீஜன்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பங்கர்ல பல வாரங்களா இந்த மீடியாவுக்கு வந்து ப்ரீ ரெக்கார்டட் ஃபுட்டேஜை கொடுத்துட்டு அவர் பதுங்கி இருக்கதா சொல்றாங்க. 2025க்கு அப்புறமா என்ன விதமான ஃபாரின் ட்ரிப்ஸும் கொடுக்கப்படலன்னு சொல்றாங்க. அதே மாதிரி கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ்ன்றது குறிப்பிட்ட சில பகுதிகள், மாஸ்கோவோட குறிப்பிட்ட சில பகுதிகளில் ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டுமோன்னு பயந்து அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணப்பட்டதா சொல்றாங்க. ஈவன் இப்ப FSO மூலமா தான் அத்தனையுமே கண்ட்ரோல் பண்ணப்பட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் மொபைல் ஜாமர்ஸ் ஆனது மாஸ்கோவோட பல பகுதிகளில் வைக்கப்பட்டிருக்கு. புதினோட பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பயன்படுத்தக்கூடாது. புதினுக்கு வந்து உணவு சமைக்கக்கூடிய அந்த டீம்ல இருக்கக்கூடிய நபர்கள் பப்ளிக்கா டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்றது மட்டும் இல்லாம அவங்களோட உறவினர்களை சந்திக்கணும்னா கூட FSO கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு குறிப்பிட்ட டைம் பீரியட்குள்ள தான் பார்த்துட்டு வரணும். இவங்க எல்லாருமே மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடத்துல இந்த மாதிரி செய்திகளை சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாம் அவங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகளோட கொடுத்தது. இதுல சில சம்பவம்லாம் பார்த்தோன்னா புதின் அவர்களோட லாஸ்ட் பப்ளிக் அப்பியரன்ஸ் இல்ல அவர் வெளியிட்ட வீடியோ மெசேஜ் இதுல கொஞ்சம் டிலே இருக்கிறதையும் நம்மளால கவனிக்க முடியுது. அப்ப இவங்க சொல்றது எல்லாமே உண்மையாடா? புதின் அவர்கள் வந்து தோல்வியை நோக்கி போயிட்டு இருக்காரா, இல்ல அவரோட பப்ளிக் ரேட்டிங் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அவர் ஆட்சியை விட்டு போயிடுவாருன்னு சொல்லிட்டு பல நபர்களுக்கு சந்தேகம் வந்துடலாம். இவங்க வச்சிருக்கக்கூடிய கிளைம் தான் இது. ஆனா இதுக்கு பின்னாடி என்ன நடந்துட்டு இருக்கு, இல்ல என்ன நடக்கிறதுக்கு பாசிபிளா இருக்குன்றத இப்போ ஒவ்வொன்றா நான் சொல்றேன். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவோட ராணுவ தலைமை உண்மையிலே இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தினால பெரிய ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. இந்த பின்னடைவுன்னு சொல்லக்கூடியது அவங்களால சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு சரி ஓகே இதை நாங்க பண்ண போறோம், இதை நாங்க பண்ணிட்டோம்னு சொல்ற அளவுக்கு எக்ஸாக்டா ஒன்ன பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்களோட விக்டரி அனௌன்ஸ் பண்ண முடியல. நிலத்தை பிடிச்சு வச்சிருக்காங்க. ஆனா அந்த நிலங்களை பிடிக்கிறதுக்கு 5 வருஷங்கள் ஆகியிருக்கு. அப்படி பிடிச்சதையும் உக்ரைன் கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு ரஷ்யா மிகப்பெரிய முயற்சிகள் எடுக்கிறாங்க. அதாவது பெரிய ஒரு கன்வென்ஷனல் அட்டாக் பண்ணி உக்ரைனை படி வைக்க முடியல. இது அவங்களுக்கான பிரஷரை உருவாக்குது. ஆல்ரெடி பார்த்தோன்னா ஜூன் மாசம் 2023, ஆமா சரியா சொல்லணும்னா ஜூன் 23, 2023 வாக்னர் குரூப்போட பிரிகோசின் அவர்கள் ராஸ்டோவ் ஆன் டானர்ல சதர்ன் மிலிட்டரி ஹெட் குவார்ட்டர்ஸை பிடிச்சிட்டாரு. அதுவும் இந்த மாதிரி ஒரு புரட்சியாக தான் பார்க்கப்பட்டுச்சு. வர வழியில் ரஷ்யாவோட ஒரு மிலிட்டரி பிளேனை சுட்டு வீழ்த்தினது, 2 ஹெலிகாப்டர்களை சுட்டு வீழ்த்தினது, மாஸ்கோவில் இருந்து வெறும் 200 கிலோமீட்டர் தொலைவுகளில் வெளியில அவங்களோட அத்தனை படைகளோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறுச்சு. அடுத்த 2 மாசத்துல ஆகஸ்ட் மாசத்துல நினைக்கிறேன், ஆகஸ்ட் செப்டம்பரா தெரியல, அதே 2023 ஒரு பிளேன் கிராஷ்ல அவர் இறந்துட்டாரு. இதுக்கு பின்னாடி யார் இருந்தாங்க? அப்போ பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துல இருந்து செர்கே ஷாய்கு அவர்கள் எந்த அளவுக்கு வந்து இவரால் பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்டாரு, இல்ல அவருக்கு இவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, வாக்னர் குரூப்பின் மீது ரஷ்ய ராணுவம் தாக்குதல் நடத்தினதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட முரண்பாடுகள் அப்ப இருந்துச்சு. அதுவே தெளிவான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துச்சு. ரஷ்யாவோட மிலிட்டரி கமாண்ட் உக்ரைன் யுத்தத்துல என்னென்ன சிக்கல்களை சந்திக்கிறாங்க, குறிப்பா வாக்னர் குரூப் அதுக்கப்புறம் அந்த யுத்தத்துல பெருசா எந்த இடத்துலையும் பார்ட்டிசிபேட் பண்ணல. அது ரஷ்யாவுக்கு நல்ல ஒரு லைவ் எக்ஸாம்பிளா உள்ள இருக்கக்கூடிய சிக்கல்களை வெளியில ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து காமிச்சது. ஆனா இவங்க சொல்லியிருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் மாஸ்கோவோட பல பகுதிகளில் அடிக்கடி வந்து சிக்னல் ஜாம் பண்ணப்படுறது, இது எல்லாத்தையும் நம்ம நடக்கக்கூடிய நிகழ்வுகளோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா ட்ரோன் தாக்குதல் மாஸ்கோ ரீஜன்ல மட்டும் கிடையாது, மாஸ்கோ சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் அடிக்கடி உக்ரைனால பண்ணப்பட்டு இருக்கு. அப்படி பண்ணப்படுறப்போ அந்த இடத்துல கம்ப்ளீட்டா எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஜாமிங் யூனிட்ஸ் அல்ல அந்த க்ரூவை சார்ந்த நபர்கள் கண்ட்ரோல்ன்றதை எடுத்துக்கிறாங்க. இப்படி எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா எந்த விதமான சிக்னலும் அந்த இடத்துல கிடைக்காது. ட்ரோன் அட்டாக் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த சிக்னல்ஸ் ஆனது அந்த இடத்துல ரீஸ்டோர் பண்ணப்படும். ஸோ அது அந்த நிகழ்வுகள், அந்த ட்ரோன் தாக்குதலும் இந்த சிக்னல் ஜாமிங் ஏற்படக்கூடிய அந்த நிகழ்வு ஒத்து போறதுனால இதையும் நம்ம தள்ளி வச்சிடலாம். ஆனா புதினோட பப்ளிக் அப்பியரன்ஸ், நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி சொல்றேன், புதினோட பப்ளிக் அப்பியரன்ஸ் வந்து கடந்த சில நாட்களா எந்த இடத்துலையும் பெருசா கிடையாது. அதுவும் இந்த விக்டரி டே பரேட் நடக்கிறப்ப அவர் சுத்தி நபர்கள் யாரும் பெருசா அலோவ் பண்ணப்படலைன்னா இவங்க சொல்லியிருக்கக்கூடிய சில நிகழ்வுகள் ஆன் த டைம் ரியலா நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் இப்போ ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படலைன்னா புதின் அவர்களின் மீது தாக்குதல் நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி உக்ரைன் ட்ரை பண்ணதா ரஷ்யா ஒரு கிளைம் வச்சிருக்காங்க. கிரஸ்னோடார் பகுதியில் இருக்கக்கூடிய புதினோட ரெசிடென்ஸ் மீது ஒரு 60 ட்ரோன்களுக்கு அதிகமாக ஃபயர் பண்ணி அதை நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம் மாதிரி சொன்னாங்க. உடனே உக்ரைன் வந்து இல்ல அப்படி ஒரு எண்ணமே எங்களுக்கு கிடையாது, புதின் அவர்களோட வீட்டுக்கு எதிராக நாங்கள் எந்த விதமான தாக்குதலையும் நடத்தலாம் அப்படியே அந்த இடத்துல அதுக்கான மறுப்பு தெரிவிச்சாங்க. அது ரொம்ப ரிஸ்கியர் ஆபரேஷனாக ஒரு உக்ரைனுக்கு மாறிடும். இன்கேஸ் அதன் மூலமா எதுவும் பிரச்சனை ஏற்பட்டு புதின் அவர்களுக்கு எதுவும் சிக்கல் ஏற்பட்டதுன்னா ரஷ்யாவோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கும், இல்ல அவங்களோட டாக்டரின்ல புதின் அவர்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தப்பட்டா நியூக்ளியர் ஸ்ட்ரைக்ஸ் நடத்துறதுக்கான அந்த ஒரு ஆப்ஷனும் இப்போ சமீபத்தில் மாற்றப்பட்டுச்சு. ஸோ இது எல்லாமே வந்து உக்ரைனுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு முடிவு அவங்க எடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த பேரை வாங்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. புதின் அவர்களை அவங்க அடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ விக்டரி டே பரேடை நான் சும்மா விட மாட்டேன் ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி பகுதியில் புதின் இருக்கக்கூடிய ஒரு ஜோனுக்கு ட்ரோன் அனுப்புறப்போ எல்லா மீடியாஸ்லையும் ஹெட்லைன்ஸாக வரும். நாட்டோவுக்கு உக்ரைன் மேலே ஒரு நம்பிக்கை வரும். அதை பண்ண அவங்க ட்ரை பண்ணலனாலும் ஆனால் அப்படி ஒரு விஷயத்தை நான் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கின்றதை காமிக்கிறதுக்காக அந்த மாதிரி முயற்சிகள் இந்த அசாசினேஷன் அட்டம் நடத்துறதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்டு கடந்த ஒரு 2 வருஷத்தோட டேட்டா எடுத்து பார்த்தோன்னா 5க்கும் அதிகமான புதினோட முக்கியமான அதிகாரிகள், புதினோட ரொம்ப முக்கியமான நபர்கள், ராணுவத்தில் இருந்த நபர்கள் உக்ரைனால நடத்தப்பட்ட அந்த பாம் பிளாஸ்ட்ல இறந்திருக்காங்க. எல்லாமே வந்து கவர்ட் அட்டாக்ஸா ரஷ்யானால அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஒரு த்ரெட்டும் அவருக்கு இருந்துட்டு இருக்கு. அதையும் நம்ம இந்த இடத்துல மறுக்கிறது கிடையாது. இது எல்லாமே வந்து சேர்த்து பார்க்குறப்போ சரி ஓகேப்பா, இது மேபி அவங்க சைக்காலஜிக்கல் வார்ஃபேராகவும் பண்ணியிருக்கலாம், இல்லை புதின் அவர்களோட அந்த ஒரு பவர்
இல்லை அதுக்கு பிறகு ஏற்படக்கூடிய பவர் ஸ்ட்ரகிள், ரஷ்யர்களுக்கு வந்து அவர் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சொல்லியிருக்கலாம்னு பார்க்கலாம். ஆனால் இது கடைசியில் எந்த இடத்துல வந்து எப்படி ஒரு கதையை கட்டியிருக்காங்கன்றது தெரியும்னா, அந்த ரேட்டிங் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதில் தான் இவங்க பண்ண மொத்தமும் மாட்டினாங்க. இல்லை தொக்க வாப்பா இதை தான் தேடிட்டு இருந்த மாதிரி மாட்டினாங்க. புதின் அவர்களுக்கு பிரச்சனை இருக்குது இல்லை புதின் அவர்களுக்கு எதிராக புரட்சி ஏற்படுது, புதினோட ராஜ்யம் வந்து ரஷ்யாக்குள்ளே முடிவடையுது, இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட தடவை வெஸ்டர்ன் மீடியா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சொன்ன வரைக்கும் கூட ஓகே, ஏதோ ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மாஸ்கோவில் பிரச்சனை இருக்குது, புதின் அவர்களோட இன்னர் சர்க்கிள்குள்ளே பிரச்சனை இருக்குது, அவரோட நெருங்கிய நபர்களே சந்தேகப்படுறாங்க. இதெல்லாம் நான் இவ்வளோ நேரம் சொன்னது அத்தனையும் நம்புற மாதிரி இருந்துச்சா அந்த ஆர்டிக்கலில் இருக்கிறது, என்னடா ஒரு வேளை உண்மைதானு சொல்லிட்டு. ஆனால் கடைசி இந்த ஒரு பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். புதினோட ரேட்டிங் கம்மியாக இருக்குது. எவ்வளோ ரேட்டிங் கம்மியாக இருக்குது? 67 இருக்குது புதினோட ரேட்டிங். அப்படி பார்த்தாலும் 60க்கு மேலே தான் இருக்குது. அதனால வந்து ரஷ்யர்கள் இவர் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஆரம்பிச்சப்பெல்லாம் பார்த்தோன்னா 85 89 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ அப்படி பார்க்குறப்ப இப்போ 60ல் இருக்குன்னா கண்டிப்பாக ரேட்டிங் குறைஞ்சிருக்குல்ல. அப்போ இந்த இடத்துல புரட்சி ஏற்படணுன்றது எல்லாரோட ஒரு தாட்டாக இந்த இடத்துல இருக்கும். 60ன்னு நான் சொன்னோடனே, அதாவது 60லேருந்து 70க்குள்ளே. மற்ற நாடுகளோட லிஸ்ட்டை பார்ப்போம். இந்தியாவோட பிரதமர் அவர்களோட ரேட்டிங் பார்த்தோன்னா இப்போ இந்தியாவில் ஆவரேஜாக 70 இருந்துட்டு இருக்கு. புதின் அவர்களை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் அதிகம். ஸோ இதை அப்படியே தள்ளி வச்சிரும் இந்த பக்கம். நம்ம ஐயா ட்ரம்ப் அவர்கள், அவரோட ரேட்டிங் எவ்வளோ தெரியுமா? பப்ளிக் அப்ரூவல் ரேட்டிங் வெறும் 38%. அடுத்ததா யூகேவோட ஸ்டார்மர் அவர்கள், ரொம்ப முக்கியமான தலைவராக பார்க்கப்பட்டு இருக்காரு. அவரோட அப்ரூவல் ரேட்டிங் வெறும் 27%. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் ஒரு ரேட்டிங் அடான்னு சொல்கிற மாதிரி ஜெர்மனியோட ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் அவர்கள், அவரோட ரேட்டிங் வெறும் 19. ஸ்டார்மரும் மெர்ஸ் அவர்களும் அவரோட முதல் டேர்மில் தான் இருக்காங்க. அதாவது இப்போ தான் அவங்க பதவிக்கு வந்திருக்காங்க. அப்படி அந்த முதல் தடவை பதவியில் வந்தப்பவே இவ்வளோ கம்மியான ரேட்டிங் வாங்கி வச்சிருக்காங்க. இதில் இன்னும் மோசமான ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருனாலையும் ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய பிரான்ஸோட அதிபர் இமானுவேல் மேக்ரோன் அவர்கள், அவரோட அப்ரூவல் ரேட்டிங் எவ்வளோ தெரியுமா? வெறும் 18 இருக்கக்கூடிய நபர்கள், 19 இருக்கக்கூடிய நபர்கள், 27 38 இருக்கக்கூடிய நபர்கள், அதுவும் ரிப்பீட்டடாக ஆட்சிகள் பண்ணுறவங்க, இல்லை தொடர்ந்து முதல் முறையாக வந்து ஜெர்மனியோட அதிபருக்குலாம் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக போயிட்டு இருக்கு. அவங்களுக்கே அந்த அளவுக்கு கிரெடிட் ரேட்டிங் குறைஞ்சிருக்கு. ஆனால் அங்கேயெல்லாம் புரட்சி ஏற்படாது. மக்களோட கோபம் வந்து அவங்களுக்கு எதிராக திரும்பாது. ஆனால் ரஷ்யாவில் 60க்கும் மேலே அந்த பப்ளிக் ரேட்டிங் வச்சிருக்கக்கூடிய ஒரு அதிபர், அவருக்கு எதிரான ஒரு புரட்சி வெடிச்சிடும். ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஏற்பட்டதுக்கு அப்புறமா இதுதான் ஆல் டைம் லோ. ஆனால் மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணுறப்போ அவரோட ரேட்டிங்கில் பெரிய ஒரு சரிவுலாம் கிடையாது. நான் சொன்ன உடனே இதெல்லாம் என்னடா ரஷ்யாவோட மீடியாஸில் வந்த ரேட்டிங்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ரஷ்யாவோட மீடியாஸில் இதை விட அதிக ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கிரெம்ளினோட அஃபிலியேட்டட் மீடியாஸ் எல்லாம் 80க்கு மேலே ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மற்ற பெரும்பான்மையான இந்த மாதிரி அனலைஸ் பண்ணக்கூடியவங்களாம் 75 80 அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. இந்த 65 67 ரேட்டிங் கொடுக்கறதே யூரோப்பியன் யூனியன் மெம்பர் கண்ட்ரிஸ் தான். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ஸ்டேட் ஓன்ட் பப்ளிக் ஒப்பீனியன் ரிசர்ச் சென்டர், இந்த தரப்புகள் மூலயமா தான் புதின் அவர்களோட இந்த ஒரு ரேட்டிங் ரஷ்யாவில் இந்த அளவுக்கு இருக்கிறது கொடுக்கப்படுது. ஸோ அவ்வளோ நேரம் நல்லா பண்ணவங்க இந்த ஒரு ரேட்டிங் விஷயத்தை காமிச்சு இதனால் அவருக்கு எதிராக புரட்சி வரும், இல்லை இதனால் அவருக்கு எதிராக அவரோட இவ்வளோ நாள் கொண்டு வந்த ஒரு அந்த ராஜாங்கம் சரியும் சொல்கிறப்போ அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பப்ளிக் ரேட்டிங்கை வச்சு இந்த நபரோட ஆட்சி முடிய போகுதுன்னு சொல்லணும்னா முதல்ல முடிய வேண்டியது மேக்ரோனோட ஆட்சி தான். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு புதின் அவர்கள் பக்கம் வந்திருக்காங்க. ரஷ்யாக்குள்ள பிரச்சனைகள் இருக்குது, பவர் ஸ்ட்ரகிள் இருக்கிறதுன்றதையும் தாண்டி இந்த உக்ரைன் யுத்தம் ரொம்ப பெரிய அவங்கள ப்ரொலாங்டு வாரில் தள்ளி இழுக்க வச்சுட்டு இருக்கு. இது எப்படா முடியுன்றது அவங்களோட ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துட்டு இருக்கு. ஆனால் அதை மட்டுமே காரணமாக வச்சு புதினோட அரசாங்கம் சரியாக போகுது, இல்லை புதினோட ராஜ்யம் அவ்வளோதான், புதினோட வரலாறு, அதாவது புதினோட இதுக்கப்புறம் அவரோட அரசியல் பயணம்ன்றது இல்லைன்றது இதை நரேட்டிவாக தான் பார்க்கணுன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேணா ஒன்று பண்ணும், ட்ரம்ப் அவர்களோட ரேட்டிங் மற்றும் புதின் அவர்களோட ரேட்டிங் இதை கம்பேர் பண்ணி வேணா பார்த்துக்கலாம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னது மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்த வீடியோஸ் நிற்போம். அது விடுபடுது உங்கள் எல்லாருக்கே.